வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட் ஒர்க் ஸ்டிச்சு டைப் 2. டைப் 1 எப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த செயின் ஸ்டிச் மேலே ஜிக்ஸாக் கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுப்போம் கிளாத்தை. ஓகேங்களா? அது டைப் 1. இப்போ டைப் 2வும் அதே சேம் தான். ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச்சே டபுள் லைனாக கொடுக்கணும். சரிங்களா? நம்ம அதே செயின் ஸ்டிச்சு தான் கொடுக்க போகிறோம் டைப் 2லையும். சிங்கிள் செயின் ஸ்டிச்சாக கொடுக்காம அது பக்கத்துலேயே டபுள் செயின் ஸ்டிச் கொடுக்கக்கூடாது. டபுள் செயின் ஸ்டிச் கொடுக்காம ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை ஒட்டி இன்னொரு லைன். சரிங்களா? டபுள் லைனாக கொடுத்துக்கிறீங்க செயின் ஸ்டிச்சை. உங்களுக்கு இன்னும் மொத்தம் கிடைக்கும். சரிங்களா? மொத்தம் கிடைக்கும் போது நம்ம கட் ஒர்க்கு பண்ணும்போது நமக்கு த்ரெட்டு கட் ஆகாது. இது ஒரு டைப்பு. டைப் 3 ஒன்று இருக்குது. அது ஹனிகோம் மாடல். நம்ம அது தனியாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த ஸ்டிச்சஸில் நம்ம பார்க்கலாம். நமக்கு என்ன டிசைன் தேவையோ அந்த டிசைனை முதல்ல வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் கொடுப்போம். இப்போ இதை ஒட்டியே நான் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த செயின் மேலே டபுள் செயினாக கொடுக்காம அதை ஒட்டியே நமக்கு கொடுக்கணும். நெருக்க கேப் இல்லாமல் கொடுக்கணும். கேப்பும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ தான் நமக்கு அழகாக தெரியும். கட் ஒர்க் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். செயின் ஸ்டிச்சை நல்லா நெருக்க கொடுங்க. ரெண்டு லைன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கிளாத்தை கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஊதுவத்தி வச்சு அடி கொளுத்திட்டு அடியில் அதே சேம் தான். டைப் 1ல் என்ன நம்ம பார்த்தோமோ அதே சேம் தான். இது அடியில் நம்ம கிளாத்து கொடுப்போம். சரிங்களா? நாட்டு போட்டு முடிச்சுக்கிங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கட்டர் எடுத்து அடிப்பக்கத்தில் இருந்து அடிப்பக்கத்துலேருந்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிடும். டைப் 1ல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி கட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு பார்த்து பொறுமையாக கிளாத்தை கட் பண்ணிடக்கூடாது. கிளாத்தை கட் பண்ணாமல் பொறுமையாக இப்போ மீதி இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், ஊதுவத்தியை வச்சு அழகாக கொளுத்தி எடுத்துடுறோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இங்கே கேப் வரும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கிளாத் வச்சு அடியில் ஃபேப்ரிக் லோ போட்டு ஒட்டிடுவோம். அப்போ உங்களுக்கு அழகான டிசைன் கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரியே இந்த திலகம் ஷேப்பையும் வரைஞ்சி அதில் செயின் ஸ்டிச் கொடுத்து இதே மாதிரியே நீங்கள் ஒர்க் பண்ணி காமிக்கிறீங்க. சரிங்களா? இப்போ நான் அதை கொளுத்திட்டு எப்படி இதில் கிளாத்து ஒட்டணும் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அடியில் கிளாத் எப்போதும் வச்சுக்கணும். அப்போ நம்ம ஜரி கொழுந்தாத அளவு நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். பார்த்து பொறுமையாக சாம்பல் இருந்தாலும் சாம்பலை ஊதி விட்டுருங்க. ஏன்னா அது நமக்கு தெரியாது. இந்த கார்னர் ஷார்ப்லாம் நோட்லாம் நல்லா கரெக்டாக
வச்சு எடுக்கணும். சரி, த்ரெட்டு கட் ஆகாதபடி நம்ம பொறுமையாக ஓகேங்களா? பாருங்கள், அடியிலே இருந்து கொடுங்க. உங்களுக்கு அழகாக வந்துச்சு. ஷார்ட் நோட்டில் பாருங்கள், இதே மாதிரி அழகாக இந்த திலகம் ஷேப்பையும் நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்புகிறீங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த டைப் 1 டைப் 2வில் எப்படி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்றது காமிக்கிறேன். நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் கொடுத்துக்கலாம், செயின் ஸ்டிச்சும் கொடுத்துக்கலாம். டைப் 1ங்கிறது செக்குடு மாடல், ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து அழகாக கொளுத்தி எடுத்துருக்கோம். சரிங்களா? கட் ஒர்க்கு அடியில் வந்து நம்ம எந்த டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் பாருங்கள், இது டைப் 2 வந்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது, அதுதான் டைப் 2 மாடல். இப்போ இதில் வந்து ஃப்ளவர் ரோஸ் வந்துருக்கு பாருங்கள், ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த இந்த லீஃப் மாடல் வருதுன்றதுனால அதில் க்ரீன் கலர் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணி அதில் க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். எப்படின்னு புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரியே ஒர்க் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.